இந்த படத்துல பாக்குற இந்த அம்மாவுக்கு வயது 50 இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுகர் எப்பயுமே கண்ட்ரோல்லயே இருக்காது. இவங்க சரியா சுகர் மாத்திரைகள் எடுத்துக்கிறது கிடையாது. உடற்பயிற்சிகள் எதுவும் செய்யறது இல்ல. உணவு கட்டுப்பாடு சுத்தமா கிடையாது. இவங்களுக்கு நம்ம எப்போ சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் 300ல இருந்து 350 தான் இருக்கும். இதனால இவங்க ஈறுகள்ல ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஈறுகள் சிகப்பு நிறத்துல மாறி இருக்கும். இரண்டாவதா ஈறுகள் வீக்கமாகி இருக்கும். மூன்றாவதா ஈறுகள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். நீங்க தொட்டாலே ரத்தம் வரும். நான்காவதா சில இடங்கள்ல ஈறுகள் இறங்கி இருக்கும். ஐந்தாவதா எலும்பு கரைஞ்சி பற்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். அதனால நம்ம பற்களை இழக்கக்கூடும். அடுத்து ஈறுகள்ல இருந்து மஞ்சள் நிறத்துல சீல் வடிய ஆரம்பிக்கும். நீங்க உங்க விரலால அமுத்துனீங்கன்னா சீல் வடிகிறத நீங்களே பார்க்கலாம். அதுக்கு எடுத்து நீங்க மூந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஸ்மெல் வரும். அடுத்து வாய் துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியலனாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால உங்களுக்கு சுகர் இருந்தது அப்படின்னா அது கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. உணவு கட்டுப்பாடு கொண்டு வாங்க. சரியா மாத்திரைகள் போட்டுக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. உங்க பற்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.